விசாரணை கைதி ஒருவர் காவல்துறையினரின் பாதுகாப்பில் இருந்தபோது துணி எடுக்கும் சாக்கில் வீட்டிற்குள் சென்று பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் அலட்சியமாக செயல்பட்ட 5 காவலர்கள் மீது அதிரடி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஸ்டீபன் ராஜ் மற்றும் ஜான் கென்னடி. விவசாய சகோதரர்களான இவர்களுக்கு இடையே தங்களது பூர்வீக சொத்தை பிரிப்பது தொடர்பாக நீண்ட நாட்களாகவே கடுமையான பகை நிலவி வந்தது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் அண்ணன் ஸ்டீபன் ராஜ் தனது தோட்டத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது தம்பி ஜான் கென்னடி அவரை கட்டையால் கொடூரமாக தாக்கி கொலை செய்தார். இந்த கொலை சம்பவம் குறித்து கள்ளக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜான் கென்னடியை சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்த ஜான் கென்னடி சமீபத்தில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். ஆனால் சிறைக்குச் சென்று வந்த பின்பும் அவர் திருந்தவில்லை. மது போதையில் தனது அண்ணன் ஸ்டீபன் ராஜின் வீட்டிற்குச் சென்று அவரது குடும்பத்தினரை உங்களையும் கொலை செய்துவிடுவேன் என்று தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். இதனால் அச்சமடைந்த ஸ்டீபன் ராஜின் மனைவி இசபெல்லா திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணனிடம் இதுகுறித்து நேரில் புகார் அளித்தார். புகாரை விசாரித்த ஐஜி குற்றவாளி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் கள்ளக்குடி போலீசார் ஜான் கென்னடியை மீண்டும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஜான் கென்னடியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைப்பதற்காக போலீசார் பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். அப்போது ஜான் கென்னடி, நான் சிறைக்குச் செல்வதற்கு முன் எனது வீட்டிற்குச் சென்று மாற்றுத் துணிகளை எடுத்து வருகிறேன் என்று பாதுகாப்புக்கு வந்த காவலர்களிடம் கேட்டுள்ளார். காவலர்களும் மனிதாபிமான அடிப்படையில் அவரது பேச்சை நம்பி பாதுகாப்புடன் அவரை ஆலப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். வீட்டிற்குள் சென்ற ஜான் கென்னடி நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்தனர். ஜான் கென்னடி வயலுக்கு பயன்படுத்த வீட்டில் வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை விஷம் குடித்துவிட்டு மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜான் கென்னடிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 5 காவலர்கள் மீது அதிரடி நடவடிக்கை. கைதி தப்பியோட முயன்றதும் தற்கொலைக்கு முயன்றதும் காவல்துறையின் அலட்சியத்தை காட்டுவதாக கூறி இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 5 காவலர்கள் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். முத்துக்குன்னு இன்ஸ்பெக்டர், கார்த்திக் சப் இன்ஸ்பெக்டர், ஜெயக்குமார் ஹெட் கான்ஸ்டபிள், வானதி ஹெட் கான்ஸ்டபிள், செல்வக்குமார் கான்ஸ்டபிள் கவனக்குறைவாக செயல்பட்டு இந்த 5 பேரும் உடனடியாக ஆயுதப்படைக்கு ஆர்ம்ட் ரிசர்வ் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.